2026 ஒரு புது ஸ்கில்ல எப்படி சிம்பிளா லேர்ன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த லேர்னிங்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரே காரணம் இது கஷ்டமான விஷயம் அப்படின்றதால இல்ல, எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் படிக்க நினைக்கிறதால. சோ எந்த ஒரு ஸ்கில்லையும் பர்ன் அவுட் ஆகாம இலவா படிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தரேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. முதலாவது ஒரே ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்க, அதை படிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரிசோர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஏனென்றா நீங்க சாய்ஸஸை குறைக்கும் போது அங்க கன்ஃபியூஷன் காணாம போயிடும், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ரெண்டாவது, படிச்சு முடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, படிக்கும் போதே குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸை செய்ய ஆரம்பிங்க. பிகாஸ் தியரியை விட செயல்முறை உங்களுக்கு மிக வேகமா கற்றுத்தரும். மூன்றாவது, ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மணி நேரம் படிங்க. ஆனா தொடர்ச்சியா 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்கு படிங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் இல்ல, கன்சிஸ்டன்சி. நாலாவது, நீங்க படிக்கிற விஷயங்களை பப்ளிக்கா ஷேர் பண்ணுங்க. அதாவது நீங்க செய்யற குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸை பத்தி, உங்களுக்கு வர கன்ஃபியூஷனை பத்தி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸையும் உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல சில கஸ்டமர்ஸையுமே கொண்டு தரும். அடுத்தது 5வது, மிக முக்கியமானது, உங்களோட லேர்னிங்க்கு ஏஐ யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப்பா இருக்கும், உங்களோட லேர்னிங் வேகத்தை அதிகப்படுத்தும். ஸோ ஓவராலா 2026 ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. அது நிறைய சாய்ஸஸ், நிறைய ரிசோர்சஸ் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களாலையும் இலகுவா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் தகவல் தேவை, எதுவும் ஹெல்ப் தேவைன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.